ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் yuvatamiltech சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்சசரிஸ் உங்கள் காரில் இருக்கணும். எப்படி ஒரு ஸ்டெப்னி வீலோ இல்லை ஸ்பேனர் கிட்ட இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த ஆக்சசரிஸும் உங்கள் காரில் இருக்கணும். இது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக உங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லை ரெகுலர் யூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கம்ப்ரஸர். ஸோ இந்த அன்பாக்சிங் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ஏர் கம்ப்ரஸர் போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸர். இது 12 வோல்ட் ஆப்ரேஷன். இது நீங்கள் காரோட நீங்கள் சார்ஜர் போடுவீங்களா, சிகரெட் லைட்டர், அந்த பவர்லேருந்தே நம்ம எடுத்து யூஸ் பண்ணி நம்ம கார் எல்லா வீலுக்கும் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம், ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டைப்லையும் கிடைக்கிது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் இருக்கும். ஸோ இது டிஜிட்டல் டைப்பு. இன்னும் ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா அனலாக் மீட்டர். ஸோ இங்கே அனலாக் மீட்டர் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு எவ்வளோ ஏர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டு கம்ப்ரஸரை ஆன் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு அந்த சட்டன் நீங்கள் செட் பண்ண வேல்யூ ரீச் ஆச்சுன்னா கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த அனலாக் மீட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆகாது. நீங்களே தான் ரீஃபில் பண்ணிக்கணும். எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா. நம்ம வாங்கியிருக்கிறது இந்த டிஜிட்டல் மாடல். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதனோட ரேட் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். இது நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். ஸோ அதனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கி நான் கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ போடலான்னு வச்சுருந்தேன். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை நான் காற்று அடிச்சிருக்கேன் இதில். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ எப்படி ஏர் ரீஃபில் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்படியே நான் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மெயினாக இதுதான் ஏர் கம்ப்ரஸர். ஸோ பபுள் ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் ஏர் கம்ப்ரஸர். இவ்வளோ தான், ஒரு குட்டியோண்டு. ஓகேங்களா. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர் அவுட்லெட் நம்ம வீலில் கனெக்ட் பண்ணுறது இந்த சின்ன பைப் மூலிமா இது லாக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இதை எடுத்தோம்னா வந்துடும். இது ஒரு சின்ன ஹோஸு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் காருக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் சைக்கிள், வாலிபால், ஃபுட்பால் எதுக்கு வேணால் நீங்கள் காற்றடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு மல்டி பர்பஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த இது கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் மவுத்தில் இன்செர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இவ்வளோதான். இதில் அடிஷ்னலாக ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. ஸோ நம்ம நைட்டில் வீடு காத்தடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் பட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டன் சவுண்ட் வருது இல்லைங்களா. ஒன்று கம்ப்ரஸர் ஆன் அண்ட் ஆஃப்க்கு, இன்னொன்று லைட் அண்ட் ஆன் ஆஃப்க்கு. ஓகேங்களா. இது ரெண்டும். இது கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் கிளியராக தெரியும். இங்கே ப்ளஸ் மைனஸ் மோடு எம்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மோடுங்கிறது நீங்கள் பாரில் வைக்கிறீங்களா, பிஎஸ்ஐயில் வைக்கிறீங்களா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது எவ்வளோ பார் செட், எவ்வளோ பிஎஸ்ஐ ப்ரெஷர் செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ப்ளஸ்ஸை அழுத்துனீங்கன்னா 0.5 இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக இதை செட்டப்பை பவரில் 12 வோல்ட் இந்த லைட்ரு இந்த கனெக்டரில் இன்செர்ட் பண்ணிங்கனாவே இந்த டிஸ்பிளே ஆன் ஆகிரும். டிஸ்பிளே ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மவுத்தில் இதை இன்செர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு டயரில் இருக்கிற ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணி இதில் காமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் வேணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இவ்வளோ இந்த கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா வெயிட்டும் கம்மி தான், போர்ட்டபிளாக தான் இருக்குது. ஸோ கேலே மேக். இதில் நாய்ஸும் அந்தளவுக்கு கிடையாது, ஆனால் ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸில் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் எப்படி ஆன் பண்ணுறது, என்னென்ன பட்டன் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சில மவுத்ஸ், 2 வீலருக்கு, அதாவது சைக்கிளுக்கோ பைக்குக்கோ காற்றடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 3 பீஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. வாலிபால், ஃபுட்பால் காற்றடிக்கிறது, 2 வீலருக்கு காற்றடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் காருக்கு இந்த அடாப்டர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அடாப்டர் கிளியராக தெரியலையா. இந்த அடாப்டர்லாம் காருக்கு எந்த யூஸும் தேவை கிடையாது. சைக்கிளுக்கோ பைக்குக்கோ காற்றடிக்கணும்னா மட்டும்தான் தேவை. அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. காருக்கு டேரெக்டாகவே நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கனாவே இதை இன்செர்ட் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருக்குது.
இதுக்கப்புறம் இதனோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து 12 வோல்ட் ஆப்ரேஷன் தான். ஓகேங்களா, இது வந்து 0 to 10 பார் இந்த மேக்ஸிமம் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 0 to 10 பார். டூரேஷன் வந்து 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ரஸர் ஹீட் ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏரோஸ் லென்த் வந்து 50 சென்டிமீட்டர். இந்த பிளாக் கலர் ஓஸ் வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 வோல்ட் ஆப்ரேஷன் 10 ஆம்ஸ் எடுக்குது. ஏன்னா நீங்கள் வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த கம்ப்ரஸரை ஆன் பண்ணணும். இல்லைனா பேட்டரி வீக் ஆகிறதுக்கு, ஃபியூச்சரில் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதனோட டைமென்ஷன் 200 × 180 × 75 mm. பவர் கார்டு லென்த் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிசி பவர் கார்டு, இது வந்து டிசி ஆப்ரேஷன் தான். ஸோ டிசி பவர் கார்டு வந்து 3 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது பட்சத்தில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அமேசான் வெப்சைட்டுக்கு போகும். அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ரெகுலராக வந்து நம்ம பெட்ரோல் அடிக்கும் போதே நம்ம பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நம்ம ஏர் ரீஃபில் பண்ணிக்குவோம். ஸோ எமர்ஜென்சி பர்பஸ் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இது கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. உங்கள் காரில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஆக்சசரிஸ் இது ஒன்று. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து 2999 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதில் கிளியராக தெரியுது. ஸோ அமேசானில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ நான் வந்து ஆஃபர் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ 150 PSI மேக்ஸிமம். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த கம்ப்ரஸர் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம வந்து காற்று டயருக்கு ரீஃபில் ஏர் ரீஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெமோவை நம்ம பார்த்துடலாம். ஸோ டெமோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இது வந்து எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஓகேங்களா, சரி, ஃபர்தராக ரீஃபில் பண்ணுறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஏர் கம்ப்ரஸரை பற்றி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கீழே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல்னு செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுபோல் உங்களுக்கு கார் ஆக்சசரிஸ் இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல்ஸ் வீடியோ தேவைன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ போடுறோம். ஸோ இது வந்து பர்சனல் யூஸுக்காக தான் வாங்கினது. இது வந்து எந்த ஒரு ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இது என்னோடய ஓன் பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கினது. அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 12 வோல்ட் அடாப்டர். நம்ம வந்து சிகரெட் லைட் அடாப்டர். இது வந்து நம்ம காரில் கனெக்ட் பண்ணுறது. இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிட்டில் வந்து பேக் சைடு திருப்பினோம்னா இதுமாரி மவுத் இருக்கும். ஸோ மவுத்தில் கனெக்ட் பண்ணுற ஹோஸ் இதை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை திருப்பி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் இருக்கும், எமர்ஜென்சி லைட்டு. இது வந்து ஆன் பட்டன், இது வந்து லைட் ஆன் பட்டன் ஆஃப் பட்டன், இது வந்து கம்ப்ரஸர் ஆன் பட்டன் ஆஃப் பட்டன். இதில் நம்ம முன்னே பார்த்த மாதிரி டிஸ்பிளேயில் எவ்வளோ செட் பண்ணணும், எவ்வளோ PSI எவ்வளோன்ட்டு எவ்வளோ ப்ரெஷர் செட் பண்ணணுங்கிறது நம்ம டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து கேபிளை ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து காரில் வந்து பேட்ரி பவர் தான் எடுக்க போகிறோம். ஸோ சேஃப்டி பர்பஸுக்காக நீங்கள் வந்து காரை வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து கம்ப்ரஸர் ஆன் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ ப்ளூ கலர் லைட் எரியுது. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்போ வந்து கம்ப்ரஸர் ஆன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக காரை வந்து எப்போவுமே ஆனில் தான் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிரேக், ஹேண்ட் பிரேக், நியூட்ரல், கார் ஆன் பண்ணியாச்சு. கார் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயரை கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துக்கிட்டு
ரொம்ப க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, ஒயர் கட் ஆகிரும். ஸோ லைட்டாக தான் டோரை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ஜின் சவுண்ட் வந்துட்டுருக்கும், கொஞ்சம் நாய்ஸ் வரும், பார்த்துக்குங்க. ஸோ கார் வந்து ஆனில் இருக்குது. இப்போ வந்து ரீடிங் பார்த்திங்கன்னா 00 இருக்குது. இப்போ நான் வந்து மவுத்தை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ண உடனே இங்கே வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது, இது வந்து பிஎஸ்ஐயில் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே காமிக்குது. ஸோ இனிஷியலாக வந்து டயரில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. உங்களுக்கு வந்து சப்போஸ் இங்கே 33 பிஎஸ்ஐ இருக்குது, எனக்கு வந்து 34 பிஎஸ்ஐ வைப்போம் நார்மலாக. அதுக்கப்புறம் லைட்டு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி 34 பிஎஸ்ஐ வச்சு நம்ம ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ப்ளஸ்ஸு, இன்க்ரீஸ் பண்ணலாம். 0.5 தான் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 35 வைக்கிறேன். ஓகேங்களா, 35 வச்சுட்டு அந்த பிளிங்க் ஆகிறது வந்து கொஞ்சம் நேரம், ஒரு 2 செகண்ட். இப்போ வந்து 35 வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டுருக்கு. ப்ரெஷர் வந்து போயிட்டுருக்கு 34. உடனே நம்ம செட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். ஸோ 35 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் 36 வைக்கிறீங்க, நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் லீக்கேஜ் ஆகுது, 36 வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுட்டு இன்னொரு தடவை 35.5 தான் செட் ஆகிருக்கு. அது பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகிறது வந்து ஆஃப் ஆகணும், அப்போ தான் செட் ஆகும். 36. இப்போ வந்து ஒரு கம்ப்ரஸர் ஸோ 36 வந்தோடனே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நார்மலாக கழட்டும் போது எப்படின்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் ஏர். பாருங்கள், கழட்டும் போது புஷ்ஷுன்னு வந்துச்சா, நான் எடுத்துடுறேன். அதேமாதிரி மறுபடியும் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். சரியாக லாக் ஆகலை. அதே தான். இப்போ பாருங்கள், $35.5 இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் 36 வச்சு நம்ம ஏர் அடித்தோம். இப்போ கழட்டி மாட்டதுனால அந்த கொஞ்சம் ஏர் வந்து எப்போவுமே நார்மலாகவே லீக் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 0.5 வந்து அதிகமாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், வெரி சிம்பிள். இது வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கு, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுலேயே அன்லாக் மாடலும் கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அனலாக் மாடலும் கிடைக்கிது. ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் செட் பண்ண முடியாது, செட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து நீங்களே தான் மேனுவலாக பார்த்துக்கணும். இது வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் கேலே. நம்ம சிகரெட் லைட்டர் அந்த கேபிள் 12 வோல்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து வண்டியை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காற்றடிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இது 2-3 நிமிஷத்தில் வந்து ஏர் வந்து ஃபுல்லாகிடுது. ஸோ அந்தளவுக்கு கம்ப்ரஸர் ஹீட் ஆகிறதில்ல. அப்படியே நீங்கள் 4-5 வீலுக்கு காற்றடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காற்றடிக்கலாம். கம்ப்ரஸர் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, அதை பார்த்துக்கங்க. ஜஸ்ட்டு இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணதை இப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா, ரிலீஸ் பண்ணிட்டு இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். ஓகேவா. அப்புறம் இதை லாக் பண்ணிவிட்டு பின்னாடி ரோல் பண்ணி வச்சிடணும். இதில் வந்து ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்க வேண்டியதான். இது லைட் வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இதை பார்த்துக்குங்க. கேபிள் வந்து ரொம்ப டைட்டாக இதில் போய் டேமேஜ் ஆகிட போகுது. ஸோ வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டரை கனெக்டர்
இதுக்கு பேர் சிகரெட் லைட்டுக்கு அட்ரஸ் சொல்லுவாங்க. சரி, இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து காற்று அடித்தாச்சு. இது வந்து எமர்ஜென்சி பர்பஸுக்காக யூஸ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே லாங் ட்ரைவோ இல்லை எங்கேயோ பக்கத்தில் போகிறதா இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்காக நமக்கு வீலில் காற்று இல்லை, டாப்அப் பண்ணணும் அப்படின்னா இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து பெட்ரோலோ இல்லை டீசல் அடிக்கும்போது பெட்ரோல் பங்கில் காற்று அடிச்சுக்கோங்க வீக்லி ஒன்ஸு. இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெகுலராக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி. எப்படி நீங்கள் வந்து வீலை கழட்டுறதுக்கு ஸ்பேனர் கிட் இருக்கிறவங்க அதேமாதிரி இந்த கிட் இருந்தால் காரில் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ். ஸோ உங்களுக்கு வந்து கவலை இல்லை. இது வந்து டியூப்லெஸ் டயருங்கிறதுனால நீங்கள் டியூப்லெஸ் டயரோட பஞ்சர் கிட்டு ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் வந்து சேஃப்டி. லாங் ட்ரைவ்லாம் போகும்போது நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். யாரையும் எதுவும் டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.